ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் தியரி இன் அப்ளிகேஷனில் தியரம் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The number of vertices of odd degree in a graph is always even அப்படிங்கிற இந்த தியரம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த தியரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்னா என்ன, வெர்டெக்ஸஸ் அண்ட் எட்ஜஸ்னா என்ன, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துக்கலாம். A graph G equal to V, E consists of a set of objects V is equal to V1, V2 up to etc. called vertices and E is equal to E1, E2 up to etc. called edges. ஓகேங்களா, ஒரு கிராஃப் அப்படின்னா செட் ஆஃப் வெர்டெக்ஸஸ் அண்ட் செட் ஆஃப் எட்ஜஸ். ஓகேங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னா கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப்ல வெர்டெக்ஸஸ்னால் நம்ம என்ன சொல்வோம், பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எட்ஜஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ரெண்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லைன். ஓகேங்களா, கனெக்ஷன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த தியரம் பாருங்கள். The number of vertices of odd degree in a graph is always even அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தியரம்ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, odd degree vertices, அதாவது வெர்டெக்ஸோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கிராஃபும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆட் டிகிரியும் இருக்கும், ஈவன் டிகிரியும் இருக்கும். ஓகேங்களா, கிராஃபில் நம்பர் ஆஃப் ஆட் டிகிரியோட வெர்டெக்ஸஸ் வந்து எப்பயுமே ஈவனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த தியரமில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி டயக்ராம் எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமில் வந்து எத்தனை வெர்டெக்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படிங்கிற 5 வெர்டெக்ஸஸ் வந்து இருக்குது. நான் V1 V2 V3 V4 V5 அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து கொடுத்து. இப்போ இங்கே V1 அப்படிங்கிற வெர்டெக்ஸ்க்கு எத்தனை டிகிரி இருக்குது, டிகிரினா என்ன சொல்லிடணும், எத்தனை எட்ஜஸ் வந்து அதை வந்து இன்சிடென்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். எத்தனை எட்ஜஸ் வந்து அதை மீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எட்ஜும் மீட் ஆகுது. ஸோ அப்போ V1 அப்படிங்கிறதுக்கு எத்தனை டிகிரி இருக்குது, 2 டிகிரி இருக்குது. V3க்கு வந்து எத்தனை டிகிரி இருக்குது, 2 டிகிரி இருக்குது. V2க்கு எத்தனை டிகிரி இருக்குது, 2 டிகிரி இருக்குது. V5க்கு 1 தான் இருக்குது. V4க்கு 1 தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இங்கே ஆட் டிகிரி அப்படிங்கிறது எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னென்னா நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஈவனாக தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஆட் டிகிரி இருக்குது, இங்கே ஒரு ஆட் டிகிரி இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஈவனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா லெட் G is equal to V, E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஃபில் செட் ஆஃப் வெர்டெக்ஸஸ் இருக்கும், செட் ஆஃப் வெர்டெக்ஸஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி செட் ஆஃப் எட்ஜஸ் வந்து நமக்கு இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. G is equal to V, E be a any graph with n number of vertices. n அப்படிங்கிறது number of vertices and e number of edges வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், ஒரு கிராஃபில் ஆட் டிகிரி இருக்கும், ஈவன் டிகிரி இருக்கும். அது ரெண்டும் தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். லெட் V1 V2 up to etc. Vk be a odd degree vertices நான் கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். V1 dash V2 dash up to etc. Vm dash be a ஈவன் டிகிரி வெர்டெக்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக்கிங் லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் I equal to 1 to n d of vi equal to 2 into e. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக்கிங் லம்மா. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸஸோட டிகிரியும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ட்வைஸ் அ நம்பர் ஆஃப் எட்ஜஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஷேக்கிங் லம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வெர்டெக்ஸஸ் இருக்குது, 1 2 3 4 5 வெர்டெக்ஸஸ் இருக்குது. இங்கே இருக்க எல்லா வெர்டெக்ஸஸோட டிகிரியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது இங்கே 3 2 + 2 + 2 + 1 + 1. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 4 6 8. அப்போ 8 கிடச்சிருக்குன்னா 2 × 4. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 எட்ஜஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 2 3 4 எட்ஜஸ் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஷேக்கிங் லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் வெர்டெக்ஸஸ் வித் ஆட் அண்ட் ஈவன் டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ இந்த சமேஷன் டி ஆஃப் விஐ அப்படிங்கிற இந்த டிகிரி ஆஃப் வெர்டெக்ஸஸை நான் ரெண்டாக வந்து பிரிக்க போகிறேன். என்னென்னா ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ்னும் ஈவன் டிகிரி வெர்டெக்ஸ்னு பிரிக்க போகிறேன். அதாவது சமேஷன் I equal to 1 to k d of vi plus summation j equal to 1 to m d of vj dash equal to 2 into e. I equal to 1 to k னா நம்ம என்ன சொல்லிடணும், k வரைக்கும் இருக்கிறது வந்து ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ்னு சொல்லிடணும். பார்த்தீங்கன்னா I equal to 1 to k. அப்போ இது ஃபுல்லாகவே ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் தான் அர்த்தம். ஸோ அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா vj டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அது ஜேவோட வேல்யூ 1 to m வரைக்கும் இருக்குது. அப்போ vm டேஷ் அப்படிங்கிறது ஈவன் டிகிரி வெர்டெக்ஸஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதான் இந்த d of vi அப்படிங்கிற இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், ஈவன் அண்ட் ஆடாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 2 into நம்பர் ஆஃப் எட்ஜஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமேஷன் I equal to 1 to k d of vi அப்படிங்கிறது
ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ். இப்போ நான் வந்து இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு கிவனில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் எப்பயுமே ஈவனாக இருக்கணும் தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது நம்ம ஆடாக தான் எடுத்திருக்கோம். இப்போ இது நமக்கு ஈவனாக கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு நமக்கு ஈவனாக கிடச்சிச்சின்னா இந்த தியரம் வந்து நமக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து பாருங்கள். இப்போ சமேஷன் j = 1 to m d of vj டேஷ்னு கொடுத்துருக்காங்க. vj டேஷ்னா இது எல்லாமே ஈவன் டிகிரி வெர்டெக்ஸஸ்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்போ வந்து இதெல்லாம் ஈவன் டிகிரி வெர்டெக்ஸஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 அப்படிங்கிற ஒரு டிகிரி ஆஃப் வெர்டெக்ஸஸ் இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மூணுமே ஈவன் டிகிரி வெர்டெக்ஸஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாமே நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12 அப்படிங்கிற அகைன் ஈவன் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஐ மீன் ஈவன் டிகிரி வெர்டெக்ஸஸ் எல்லாமே பண்ண அப்படின்னா எனக்கு அகைன் ஈவன் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது ஃபுல்லாகவே நம்ம ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். 2 × e இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அகைன் நமக்கு ஈவன் நம்பராக தான் கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ சமேஷன் i = 1 to k d of vi = ஸோ இப்போ இங்கே இருக்க ஈவன் நம்பர் அந்த சைடு வந்து கொண்டு போயிட்டோம். அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு ஈவன் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு ஆல்ரெடி ஈவன் நம்பர் இருக்குது. இப்போ ஈவன் நம்பர்லேயே நம்ம ஈவன் நம்பர் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகைன் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 அப்படிங்கிற ஒரு ஈவன் நம்பர் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி 6 அப்படிங்கிற ஒரு ஈவன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா அகைன் 6 அப்படிங்கிற எனக்கு ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது ரெண்டு மைனஸ் பண்ணால் அகைன் எனக்கு ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? நமக்கு ஒரு கிராஃபில் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் ஓகே நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் எப்பவுமே ஈவனாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ டிகிரி ஆஃப் இது ஃபுல்லாக என்னது ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் இல்லையா, அதில் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? ஈவன் நம்பராக சொல்லி கிடச்சிருச்சு. இதில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கோம்னா த நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் ஆஃப் ஆட் டிகிரி இஸ் ஆல்வேஸ் ஈவன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த தியரம் வந்து ரொம்ப சின்ன தியரம் தான். நம்ம எக்ஸாம்பிள் எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிக பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணி கிராஃபில் வந்து நீங்கள் எது ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் அதை ஆட் பண்ணால் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதியிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து 3 வெர்டெக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிற வெர்டெக்ஸ், இது பிங்கிற வெர்டெக்ஸ், சிங்கிற வெர்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது டி ஆஃப் ஏவோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 1ஆக இருக்குது. டி ஆஃப் பியோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருக்குது. டி ஆஃப் சியோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 1ஆக இருக்குது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே ஒரு ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் இருக்குது. அதாவது ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் இஸ் ஏ அண்ட் சி. அது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா அப்புறம் 2 சேர்த்து என்ன இருக்குது? 2 வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கும்? ஈவனாக தான் இருக்கும். அப்போ இங்கே 2 ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் இருக்குது. ஸோ அது ஈவன் தான் ஓகேங்களா. இன்னொரு டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி வச்சுக்கலாம், இது சி, இது டின்னு வச்சுக்கோங்க, இது ஈன்னு வச்சுக்கோங்க. ஏவோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருக்குது, சியோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 3ஆக இருக்குது, பியோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 3ஆக இருக்குது, டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 3ஆக இருக்குது, ஈயோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 1ஆக இருக்குது. ஸோ இங்கே ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா பி, சி, டி, இ அப்படிங்கிற 4 இருக்குது. ஸோ 4 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர் தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கம்மியாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து டயக்ராம்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த கிராஃபில் எவ்வளோ ஆட் டிகிரி வெர்டெக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா. I hope this video was clear and helpful. Thank you for watching. See you in the next video. Bye.